அவனுங்க நம்ம கண்ணு முன்னாலே இருந்தாலும் நம்மளை கண்டுபிடிக்க முடியாதுடா. ஏன்னா நம்ம தான் கெட்டப்ப சேஞ்ச் பண்ண போறோமே. கெட்டப் சேஞ்ச் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? ஏய், நம்ம கிட்ட இருக்கிற மொத்த பணத்தை எல்லாம் ஒன்று சேர்த்துணும். சமயம் வரும்போது ஃபாரின்ல செட்டில் ஆயிடலாம்டா. பாஸ், சொத்தை பிரிச்சுட்டு வந்த சுந்தரம் பணமெல்லாம் பறி போயிடுச்சுன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவான் பாவம்? டேய், அது அவனுங்களோட தலையெழுத்துறா. நாம ஒன்றும் பண்ண முடியாது. பணத்தை முதலீடு பண்ணிட்டு என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு கூட வந்து கேட்காம நம்ம என்ன சொல்லாலும் தலையாட்டுறானுங்களே அந்த முட்டாளுங்க. அதுக்கு நாம ஒன்றும் பண்ண முடியாதுடா. எது எப்படியோ பாஸ், சிக்கல் இல்லாம ஃபாரின் போயிடணும் நம்ம. டேய், நீ கவலையே படாதடா. உன்னை எந்த சிக்கல் இல்லாம என் கூட ஃபாரின் கூட்டு போறது என் பொறுப்பு. பாஸ், அடுத்து உங்களை நான் எங்க சந்திக்கிறது? டேய், இனி நீ என்னை சந்திக்கவே தேவையில்லடா. ஏன்னா நீ என்னோட தான் இனிமே இருக்க போற. நம்ம தங்க வேண்டியதுக்கு வேற ஒரு இடம் தனியா பார்த்து வச்சிருக்கேன். தங்கறதுக்கு வீடா? எங்க பாஸ்? டேய் வாடா, அத போற வழியில சொல்றேன். சுமதி, ஏன் சுமதி ஒரு மாதிரியா வர? இல்லைங்களே, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். இல்ல, நீ சோர்ந்து வரும்போதே தெரியுது. உடம்புக்கு முடியலையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் நல்லா தான் இருக்கேன். சுமதி, பைய காலியா இருக்குது. இன்னைக்கு கூலி பணம் கொடுக்கலையா? இந்த வாரம் கூலி பணம் கொடுக்கறதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க. மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்தாமலாம் போயிடுவான். என்னமோ இன்னைக்கு எனக்கு தண்ணி ஊத்துற மாதிரி தெரியலங்க. ஊத்திட்டாமா, தண்ணி ஊத்திட்டான். என்னங்க சொல்றீங்க? பழைய பேப்பர்காரன் வந்தான். இருந்த பழைய பேப்பரு புக்கு எல்லாமே போட்டு ஒரு 50 ரூபா கொடுத்தான். இன்னைக்கு அதை வச்சு சமாளிச்சுக்கலாம். சுமதி, ஏமா அலற? அதான் ஆண்டவன் கழுவி விட்டானே. சோதனைக்கு ஒரு அளவு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ஆண்டவன் நம்ம இந்த அளவுக்கு சோதிக்க கூடாதுங்க. சுமதி, ஆண்டவனை குத்தம் சொல்லி என்னம்மா பண்றது? நாம வாழ தெரியாம வாழ்ந்துட்டோம். கடைக்கு போய் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வாமா. ஒரு 1/2 மணி நேரம் பொறுத்துக்குங்க, நான் சீக்கிரமா வாங்கிட்டு வந்து சமைச்சிடுறேன். நீ பொறுமையாவே செய்ய. பசிதான் நமக்கு பழக்கமாயிடுச்சு. காசு உள்ள எங்க வச்சிருக்கீங்க? நான் உப்பட்டியில தாமா இருக்கு. நான் கடைக்கு போயிட்டு இருக்கேன். சுமதி, ஏன் சுமதி ஒரு மாதிரியா வர? மளிகை ஜாமான் வாங்கலையா? ஏமா அழுற? சொல்லுமா. யாரோ கட்சி தலைவர் செத்து போயிட்டாரா, அதனால கடையெல்லாம் அடைச்சிட்டாங்க. யாரோ கட்சி தலைவர் செத்துட்டாங்கிறதுக்காக அந்த கட்சிக்காரங்க பட்னியா கிடக்க போறதில்ல. ஆனா இன்னைக்கு நாம பட்னியா கிடக்க போறோம். ஏழைகளுக்கு எவ்வளவு தொல்லைங்க பாத்தியாமா? அந்த ஆண்டவன் நமக்கு எந்த விதத்திலையுமே சந்தோஷத்தை கொடுக்கலைங்க. எல்லாத்துலயுமே கஷ்டத்தை மட்டும்தான் வாங்கி கொடுத்திருக்கான். ஒரே ஒரு விதத்துல ஆண்டவன் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கான். எந்த விதத்துலங்க? அன்னைக்கு நீ என்ன சொன்ன? போகாத கோயில் இல்ல, இருக்காத விரதம் இல்ல, பண்ணாத தர்மம் இல்ல. அப்படி இருந்தா ஆண்டவன் நமக்கு ஒரு வாரிசை கொடுக்கலையான்னு வருத்தப்பட்டியே. ஏன் தெரியுமா?
இவங்க வயித்த கழுவவே இவங்களால முடியாது. இவங்க எங்க குழந்தைய காப்பாத்த போறான்னு அவனுக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருச்சுமா, அன்னைக்கே தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் நமக்கு வாரிசு கொடுக்காம போயிட்டாவா. வாங்க மாமா. என்ன காத்து இந்த பக்கம் வீசுது? ஏப்பா வரக்கூடாதா? நான் அதுக்கு சொல்லலை. நாங்கள் தனி கொடுத்துன்னு வந்ததுலேருந்து நீங்கள் எங்கள் வீட்டு பக்கமே வந்தது இல்லையே, அதனால தான் அப்படி கேட்டேன். வர வேண்டிய வேலை ஒன்றும் இல்லை, அதனால வரல. ஓஹோ, அப்போ இப்போ என்ன முக்கியமான வேலையா என்னை பார்க்க வந்திருக்கீங்க? நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுமா? எனக்கு எந்த உதவியும் வேண்டாம். காலம் பூராவும் ஆண்டவன் எனக்கு கஞ்சிக்கு வழி பண்ணி இருக்கிறான். நீ செய்ய வேண்டியவங்களுக்கு உதவி செஞ்சா அது போதும். செய்ய வேண்டியவங்களா? அது யாரு? உங்க அண்ணனை தான் சொல்றேன். உங்க அண்ணனை தான் சொல்றேன். உங்க அண்ணன் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாரு. நீ ஏதாவது ஒரு உதவி பண்ணக்கூடாதா? பாவம், அந்த பொண்ணு சுமதி வேலைக்கு போகுது. மாத்திரை மருந்து வாங்குறதுக்கு கூட வசதி இல்லை. அதை அவங்க தலையெழுத்து கஷ்டப்பட வைக்குது, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அது அது அவங்களோட தலையெடுத்து இல்லை. கடனை பூரா அவங்க தலையில சுமத்திட்டு நீங்க ஜாலியா இருக்கீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? நியாயமாவது அநியாயமாவது அவங்கவுங்க பழப்ப அவங்கவுங்க தான் பாத்துக்கணும். உனக்கு அந்த குடும்பத்தை பத்தி ஒன்றும் தெரியாது. அந்த குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் பழைய கதை. அத பத்தி இங்க எதுக்காக சொல்ல வந்தீங்க? ஆமா, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? அத முதல்ல சொல்லுங்க. தெரியலையே ராதா, மாமா தூது வந்திருக்கிறாரு இல்லையா மாமா? ஆமாண்டா, மகாபாரதத்துல கிருஷ்ணன் தூது வந்த மாதிரி நானும் தூது தாண்டா வந்திருக்கேன். மகாபாரதத்துல கடைசியா கிருஷ்ணன் ஒரு ஊரையாவது கொடுன்னு கேட்டான். ஆனா இப்ப நான் உங்ககிட்ட கேட்கறது, உங்க அண்ணனோட உயிரை காப்பாத்துறதுக்கு மருந்து செலவுக்காவது ஏத்துக்குன்னு தான் சொல்றேன். இதை பாருங்க மாமா, முடிஞ்சு போன வரவ நான் புதுப்பிக்க விரும்பல. உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா சொல்லுங்க, செய்யறேன். ஆனா அடுத்தவங்களை பத்தி இங்க பேசாதீங்க. அவங்களோட நிழல் கூட எங்க மேல படக்கூடாதுக்காக தான் நாங்க தனி கொடுத்துமே வந்திருக்கோம். ஏன் மறுபடியும் அவங்களோட வர வச்சுட்டா எங்க வாழ்க்கை வீணாதான் போகும். உன் புருஷனும் அவங்களோட நிழல் தான், அதை நீ மனசுல வச்சுக்க. டேய், ஒரு நல்ல மனசனை நொந்தா நீங்க எரிஞ்சு போயிருவீங்கடா. நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கு மேல அவன் இஷ்டம். நான் வரேன். என்னங்க, மருந்து மாத்திரையெல்லாம் அந்த பையில வச்சிருக்கேன், கரெக்டாக நேரத்துக்கு சாப்பிடுங்க. சுமதி, இந்த மருந்து மாத்திரை வாங்குறதுக்கெல்லாம் பணத்துக்கு என்ன பண்ண? அது அது நான் எப்படியோ வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் வாங்க, முதல்ல மருந்து மாத்திரை சாப்பிடுங்க வாங்க. மருந்து மாத்திரை அப்புறம் சாப்பிட்றேன், பணத்துக்கு என்ன பண்ண முதல்ல அதை சொல்லு. எங்கேயாவது கடன் வாங்கினியா? ஐயோ இல்லைங்க, நம்மளை நம்பி யார் கடன் தர போகிறா? கடனெல்லாம் வாங்கல, என் கூலி படத்தை தாங்க வாங்கிட்டு வந்தேன். அந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டா எனக்கு நோய் குணமாகாது. நோய் அதிகமாகுமே தவிர
குணமாகாது. ஏன் தெரியுமா? இந்த மருந்து எங்கே வாங்கினாலோ எப்படி கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தாலும் நினைக்கும் போது அந்த கவலையிலேயே நோய் அதிகமாகும். உண்மையை சொல்லு, பணத்துக்கு என்ன பண்ண? அப்போ என்ன நீங்க சந்தேகப்படுறீங்க? நான் தப்பான வேலை தான் அந்த மருந்து மாத்திரை வாங்கிட்டு வந்திருப்பேன் இல்ல? என்ன சொன்ன? உன்னை தப்பானு நான் நினைக்கிறேனா? சுமதி, என் தாயா குறை சொன்னாலும் குறை சொல்லுவேன், உன்னை குறை சொல்ல மாட்டேன் சுமதி. சுமதி, எவ்வளவு வசதியா வாழ்ந்தவ நீ. கல்லு மண்ணு சுமந்து எனக்கு கஞ்சி ஊத்துனியே. உன்னை குறை சொன்னா அந்த ஆண்டவனுக்கே பொறுக்காது சுமதி, அந்த ஆண்டவனுக்கே பொறுக்காது. என்ன மன்னிச்சிருங்க, நான் வாய் தவறி சொல்லிட்டேன். சுமதி, இப்ப தெரிஞ்சு போச்சுமா, இப்ப தெரிஞ்சு போச்சு. பணம் எப்படி வந்ததுன்னு இப்ப தெரிஞ்சு போச்சுமா. ஏமா, தாலியை வித்தா எனக்கு மருந்து வாங்கிட்டு வந்த? எனக்கு தங்க பெருசு இல்லைங்க, எனக்கு நீங்க தங்க பெருசு. தாலியில இருக்க தங்கத்தை விட எனக்கு இந்த தங்கம் தாங்க பெருசு. அந்த மஞ்சள் கயிறு இருந்தாவே போதுங்க, போட்டோட கடைசி வரைக்கும் நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துடலாம். எனக்கு நீங்க மட்டும்தாங்க முக்கியம், எனக்கு நீங்க தான் வேணும். சுமதி, உன் கண்ணில் இனிமே நீர் வரவே கூடாதுமா. இனிமே நீ அழுவே கூடாது. உன் கண்ணில் இனிமே நீரே பார்க்க கூடாதுமா. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதென்றோ. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. உன்னை கரம் பிடித்தேன், வாழ்க்கை ஒளிமயமானதடி. பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. கால சுமை தாங்கி போலே மார்பில் என்னை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பாய், அதிலென் விம்மல் தணியுமடி. ஆனம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்து மென்ன வேறென நீ இருந்தாய், அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. முள்ளில் படுக்கையிட்டு இமையை மூடவிடாதிருக்கும் பிள்ளை குலமடியோ என்னை பேதமை செய்ததடி. பேருக்கு பிள்ளை உண்டு, பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு. என் தேவையை யார் அறிவார், என் தேவையை யார் அறிவார்,
ஒன்றே அறியும். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதன்றோ. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில். ஆமா, போன கரை என்னாச்சு? என்ன எங்கே போனாலும் ஒரே பிரச்சனை தான். லேபில் பிரச்சனை, சேம்பரில் பிரச்சனை, இப்போ சென்சாரில் பிரச்சனை. இது தனிக்குழுவை எப்படி சமாளிக்கிறது? ஆமா, பணம் கொடுத்தா சமாளிக்க முடியுமான்னு யாரையாவது விசாரிச்சிங்களா? எவ்வளோ பணம் தான் கொடுக்க முடியும்? இருந்த பணத்தெல்லாம் போட்டு படத்தை எடுத்தாச்சு. படம் ரிலீஸ் ஆனால் தான் நம்ம தலை நிமிர்ந்து நடக்க முடியும். இல்லைன்னா மூலையில் முக்காடு போட்டு உக்காந்துருக்க வேண்டியதுதான். ஐயே, உங்க வாயில நல்ல வார்த்தையே வராதா? படத்தை ஆரம்பிச்சது இதே பேச்சு தான் உங்ககிட்ட. ஏய், நான் ஆரம்பத்திலே சொன்னேன் குடும்ப பொண்ணுக்கு இந்த வேலையெல்லாம் ஆகாதுன்னு. கேட்டியா? படம் ரஷ் போட்டு காட்டும் போது நல்ல விலைக்கு கேட்டாங்க. விற்றுருந்தா அவங்க ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. நீ கோடிக்கு என்ன லாபம் வரும்ன்ட்டு கொடுக்க மறுத்துட்ட. இப்போ புலமை என்ன பண்ணுறது? அந்த சென்சார் போர்டை எப்படியா சமாளிச்சாகணும். சரி, அதை நான் சமாளிச்சுக்கிறேன். அதுக்கு தலைவர் யாரு? மதன் மோகன் ஒரு ஓல்டு ஜட்ஜி. அவரை பற்றி ஃபீல்டில் ரொம்ப மட்டமாக பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? லேடிஸ் விஷயத்தில் கொஞ்சம் வீக்கான ஆளுன்னு. அந்த ஆளை பற்றி கவலைப்படாதீங்க, அந்த ஆளை நான் பார்த்துக்கிறேன். என்ன பணம் சொன்னால் பாதாள வரைக்கும் பையன்னு சொல்லுவாங்க. பணத்தை விட்டு எறிஞ்ச பையன் தையினால் கையெழுத்து போட போகிறான். அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படாதீங்க? எல்லாரும் பணத்துக்கு மயங்க மாட்டாங்க கஸ்தூரி. ஆஹா, அதையும் நீ மனசில் வச்சுக்க. நேரடியாக பணத்தை கொடுத்து நீ வம்பல மாட்டுறதை விட புரோக்கர் மூலிமா பண்ணாதான் நமக்கு நல்லது. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, கூட்டு எனக்கு ஒத்து வராதுன்னு. இதை பாருங்க, மறுபடியும் அதை பற்றி பேசாதீங்க. இந்த சென்சாரை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். எது எப்படியோ படம் ரிலீஸ் ஆனாதான் நீ ஊருக்குள்ளே தலை நிமிர்ந்து நடக்க முடியும். மனசில் வச்சுக்க. ஒரு வகையில் சென்சார் கூட நம்மளுக்கு சாதகமாக தாங்க இருந்திருக்கு. எப்படி சொல்கிற? எந்த படத்துக்கு தடை விதிக்கிறாங்களோ அந்த படத்தை ரிலீஸ் பண்ணா கண்டிப்பாக 100 நாளைக்கு ஓடும். அது நமக்கு சாதகம் தானே. எதுக்கும் நீ அந்த மதன் மோகன் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துக்கு. கேர்ஃபுல். அவன் என் விஷயத்தில் தலையிட்டா அவனுக்கு தலையெழுத்து சரியில்லைன்னு அர்த்தம். அவன் தலையெழுத்து பற்றி எனக்கு கவலை இல்லை. உன் தலையெழுத்து தடுமாறாமல் இருக்கணும். மாறினா முடிவு என் கையில் தான். மனசில் ஏன் மேலேயே சந்தேகப்படுறீங்களா? கற்பை தேசிய உடைமையாகப்பட்ட ஒரே இடம் சினிமா தான். நான் வரேன். டாக்டர், இப்போ அவருக்கு எப்படி இருக்கு? உங்கள் கணவருக்கு இதயம் இப்போ பலவீனமாக தான் இருக்குது. ஒரு ஒரு நோயாளிக்கு மாற்ற மருந்து ஓரளவுக்கு தான் வேலை செய்யும். ஆனால் உங்கள் கணவருக்கு மனசு தைரியம் இருந்தால் நோய் தன்னால் குணமடையும். எப்படி டாக்டர் தைரியம் வரும்? அவர் பலவீனமானதுக்கு காரணமே அவங்க குடும்பம் தானே. யார் மேலே அன்பும் பாசமும் அதிகமாக வச்சுருந்தாலும் அவங்களே எல்லாரும் அவரை உதறி எரிஞ்சிட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இதயம் இன்னைக்கு பலவீனமாக இருக்குது. அதில் எங்கேருந்து தைரியம் வரும்னு நினைக்கிறீங்க? கையில் இருந்தப்போ ஊருக்கே வாரி கொடுத்தாரு. இன்னைக்கு அனாதையாக நிற்கிறோம். உண்மைதான். தன் நோயாளிக்கு தன் வாழ்க்கையே இவ்வளோதான் நினச்சிக்க கூடாது. இப்போ நான் மருந்து மாத்திரை எழுதி தரேன், அதை வாங்கி கொடுங்க. ஏ டாக்டர், இந்த மருந்து மாத்திரையெல்லாம் எவ்வளோ வரும்? அதிகமாக போனால் 50 ரூபாய்க்கு மேலே இருக்காது. 50 ரூபாய்க்கு? ஏ டாக்டர், இதை இப்போவே வாங்கி தரணுமா? இப்போயே வாங்கி தரணும். பக்கத்துலேயே மெடிக்கல் ஷாப் இருக்கு, வாங்கிட்டு வந்து கொடுங்க. இல்லை, சாயந்தரம்னா எப்படி இருந்தாலும் நான் வாங்கி கொடுத்துடுவேன். நீங்கள் ஏன் தயங்குறீங்கன்னு எனக்கு தெரியும். இந்தாங்க பணம். டாக்டர், நானும் மனுஷன்தான். வாரத்தில் ஒரு நாள் நான் இலவச சிகிச்சை பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த நாளை இந்த நாளை நான் நினச்சிக்கிறேன். என்னை டாக்டரை நினைக்காதீங்க, உங்கள் சகோதரனை நினச்சி இந்த பணத்தை வாங்கிக்கிங்க டாக்டர் ப்ளீஸ். உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல.
ஏ டாக்டர், அவர் இன்னும் எத்தனை நாளைக்கு இங்கே இருக்கணும்? ஒரு 10 நாளாக ஆஸ்பத்திரியில் இருக்கணும். தொடர்ந்து அதுக்கு மேலே இடைவெளி அதிகமாக இருந்ததுனால் ஆப்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணணும். ஆப்ரேஷனா? அதுக்கு அதிகமாக செலவாகுமே. கவலைப்படாதீங்க, அரசாங்க ஏழைகளுக்கு எவ்வளவோ நிதி தராங்க, அதுலேருந்து நான் வாங்கி தர்றேன், முதலமைச்சர் நிதியிலேருந்து. உண்மையிலுமே நீங்கள் எனக்கு தெய்வம் டாக்டர், கடவுள் மாதிரி. கடவுள்னு சொன்னீங்கன்னா நான் கல் மாதிரி நிற்க வேண்டி வரும். போங்க போய் மாத்திரை மருந்து வாங்கிட்டு வாங்க. சுந்தரம், சுந்தரம். யாரு? ஓஹோ, நீங்களா? என்ன இந்த பக்கம்? சுந்தரத்தை பார்த்துட்டு போலான்னு. அவரை எதுக்காக நீங்க பார்க்கணும்? இல்லை, சுந்தரத்தோட அண்ணனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம். அதான் சுந்தரத்தை பார்த்து. என்ன அவர் என்ன டாக்டரா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன், அவர் என்ன டாக்டரா? அவர் போய் பார்த்தா தான் அவங்க வீட்டுக்கார உடம்பு நல்லாகுமா? அதுக்கு இல்லைம்மா, அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ரேஷன் செலவெல்லாம் அரசாங்கத்திலேருந்து வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்க. ஏதோ டெஸ்ட் எடுக்கணுமா, அதுக்கு பணம் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அதான் சுந்தரத்தை பார்த்து. ஓஹோ, அதுக்கு தான் இந்த இழி இழுக்கிறீங்களா? என்ன செலவுக்கு பணம் வேணும், அது என்கிட்ட கேட்டா நான் தர மாட்டேனா? ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். என்னங்க 50 ரூபாய். என்னம்மா அது 50 ரூபா தர? பின்ன என்ன 5 லட்சமா தர முடியும்? ஏதோ வீடு தேடி பறி ஏறி வந்துட்டீங்களே, போடா போகுதுன்னு 50 ரூபாய் கொடுத்தா ரொம்ப தான் பண்ணிக்கிறீங்க. இந்த 50 ரூபாய்க்கும் உனக்கு ஏதாவது செலவு இருக்கும், நீயே வச்சுக்கமா. அடடே வாங்க, நீ எப்போ வந்தீங்க? இப்பதான் சுந்தரம் வந்து. என்ன திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கீங்க? சுந்தரம், உங்க அண்ணன் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம். டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. ஏதோ ஆப்ரேஷன் பண்ணலாம் முதலமைச்சர் நிதியிலிருந்து வாங்கி தராரா. இந்த டெஸ்ட்டுக்கு மட்டும் கொஞ்சம் பணம் கட்டணும்னு சொல்லியிருக்காரு. ஐயோ அண்ணி, இப்போ கையில் பணம் சுத்தமாக இல்லை. எல்லா பணத்தையும் பிஸ்னஸில் போட்டேன். ஒரு 50 100 தான் வீட்டில் இருக்கும். என்ன சுந்தரம் எப்படி சொல்ற? அண்ணி, நான் என்ன பண்ணுறது, என்னோட சூழ்நிலை அப்படி. நான் ஒன்று சொல்கிறேன், செய்கிறீங்களா? கம்முன்னு அண்ணனை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருங்க, எந்த செலவும் இல்லை. உண்மைதாப்பா, உண்மைதான். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சேர்த்திருந்தா செலவே இருந்திருக்காது. அது எனக்கு தெரியாம போயிருச்சுப்பா, எனக்கு தெரியாமே போயிடுச்சு. அண்ணி, நீங்கள் வேணா கஸ்தூரி போய் பாருங்களேன், அவகிட்ட கண்டிப்பாக பணம் இருக்கும். மாமா மச்சான் வீட்டு வாசப்படி ஏற அளவுக்கு மனசுல தைரியம் இல்லப்பா. நான் சொல்கிறத சொல்லிட்டேன், இனிமே உங்கள் இஷ்டம். நான் வரேன். எங்க கிளம்பிட்டீங்க? வீடு தேடி வந்திருக்கீங்க, டிஃபன் ரெடியா இருக்கு, அப்படியே சாப்பிட்டுட்டு சன் டிவில தென்றல் ஓடுது, பார்த்துட்டு போலாமே. என் வீட்டு தென்றல் எந்த அளவுக்கு கிடைக்குதுன்னு இந்த ஊரே பார்க்குது. உன் வீட்டு தென்றல் நீயே பாருமா. எங்கடா அந்த கோமெடி தலைவன் இன்னும் காணா? எங்கேயாவது கந்து வட்டி வசூல் பண்ண போயிட்டானா? வந்தானா 2ல ஒரு கை பார்க்கலான்னு பார்க்கறேன், வர மாட்டேங்கிறானே. டே கோமெடி தலையா, டேய் யாரடா கோமெடி தலைவன் கூப்பிடுறா?
உங்களை அப்படி கூப்பிடுங்களா பரமேஷ் நாயா? அதுவும் இல்லாம வெத்து வேட்டா இல்ல பயங்கர வெடியானு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும் பாரு. எதுவா இருந்தாலும் இன்னைக்கு சுந்தரி போட்டி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காடா. அதுல யார் ஜெயிக்கிறான்னு பாக்குறான். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன், பதில் சொல்லு பார்க்கலாம். ஒரு கேள்விடா 9 கேள்வி கேளு, நான் நிமித்திக்கிட்டு சொல்லுவேன். டேய், தண்ணியில வாழ்ற 5 விலங்கு பேர் சொல்லு. என்னது? தண்ணியில வாழ்ற